ஹலோ மக்களே! வணக்கம். வெல்கம் டூ செல்லோ வாய்ஸ் ஓவர். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரிவர்ஸ் ரன் த்ரூ இட் எபிசோட் 19 தான் பார்க்க போறோம். ஆக்சுவலி 2 டேஸா கொஞ்சம் வொர்க் மக்களே. அதனால தான் வீடியோ போட முடியல. ஸோ கரெக்ட்டா இனிமேல் நான் போட ட்ரை பண்றேன். ஸோ வீடியோ போடாததுக்கு என்ன ஃபர்ஸ்ட் மன்னிச்சுக்கோங்க. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம ட்ராமாக்குள்ள போலாமா? ஆக்சுவலி லாஸ்ட் எபிசோட்ல நம்ம சியாஜு வந்து செங்லாங் வில்லன் ஃபீல் பண்ணிட்டு தியேட்டர் வெளியில உட்காந்துருக்கு. கரெக்ட்டா அந்த இடத்துக்கு லூசி வந்து, "சரி அவன் தான் வரலையேல, வா வீட்டுக்கு போலாம்" அப்படின்னு சொல்லி, "நான் வரமாட்டேன்" அப்படின்னு உட்காந்துருவா. சரி நானும் தான் இவன் கூடயே இருந்து அந்த பையன் யாருன்னு பார்க்காம போமாட்டேன். லூசி உட்காந்துக்குவான். சியாஜுக்கு வந்து, "ஐயோ! இவன வச்சுட்டு" அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டுல எந்திரிச்சு போவாளா? ஆனா லூசி பின்னாடி வருமான்னு தெரியல. இவன் போயிட்டு, "இப்ப என்ன உனக்கு பிரச்சனை? நான் அந்த பையன பார்க்கறனால" அப்படின்றதுக்கு, "முதல்ல நீ என்ன ஃபாலோ பண்றத நிறுத்து. என்ன பார்த்துக்க எனக்கு தெரியும்" அப்படிங்கிற மாரி நம்ம சியாஜோ வந்து சத்தம் போட்டு விட்டுருப்பா. ஸோ போயிட்டு இப்படி போயிட்டே இருக்கும்போது, ஆல்ரெடி அந்த தூரத்துல செங்லாங் இருப்பானா. ஸோ செங்லாங்க பார்த்தோனே சியாஜுக்கு ரொம்பவே கஷ்டமா போயிரும். ஒரு மாரி கண்லாம் தண்ணி தேங்கிட்டு, இவ போயிட்டு செங்லாங் கிட்ட, "அம்மா நீ ஏன் படத்துக்கு வரவே இல்ல? நீ ஏன் வரல செங்லாங்? உனக்கு என் மேல கொஞ்சம் கூட பாசமே கிடையாதா? நீ எதுக்கு வரல?" அப்படின்னு சொல்லிட்டு இவ ரொம்பவே அழுக ஆரம்பிச்சுர்றா. "நான் உனக்காக எவ்வளோ நேரம் வெயிட் பண்றது இந்தம்மா, நீ ஏன் வரல?" அப்படின்னு கேட்கும்போது, அப்படியே ஷாட் லூசி பக்கம் திரும்புது. அப்பதான் லூசிக்கு தெரியுது, அதாவது நம்ம சியாஜூ லவ் பண்றது செங்லாங்க தான் அப்படின்னு. செங்லாங்க்கு கன்ஃப்யூஸ் ஆகுது. இவன் தான் வந்தானே, அப்ப இவங்க 2 பேர் போலயா அப்படின்னு பார்த்துருக்க. நம்ம லூசிக்குலாம் ரொம்பவே கஷ்டமா போயிருது. இல்ல எனக்கு கொஞ்சம் வொர்க் அதனால தான் நான் வர முடியல அப்படின்றதுக்கு, "நான் உனக்காக எவ்வளோ நேரம் வெயிட் பண்றது மேம். நீ எதுக்குடா வரல?" அப்படின்னு சொல்லிட்டு இவ ரொம்ப அழுக ஆரம்பிச்சுறா. "உனக்கு என்ன விட முக்கியமான விஷயம் எவ்வளவோ இருக்கும். நான் உன்ன படத்துக்கு தானே கூப்பிட்டேன். நீ ஏன் வரல?" அப்படின்னு சியாஜூ அழுதுட்டே இருக்க. செங்லாங் வந்துட்டு, "சாரி என்ன மன்னிச்சிடு" அப்படின்னு சொல்லும்போது லூசி அத பார்த்துட்டே தான் இருக்கா. ஸோ சியாஜூலாம் ரொம்பவே மனசு உடைஞ்சு போயிடுறா. "உனக்காக நான் எவ்வளோ நேரம் வெயிட் பண்றது இந்தம்மா. ஏன் செங்லாங் நீ வரல?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருக்கும்போது, செங்லாங் வந்துட்டு, "இல்ல ஆக்சுவலி லின்னுக்கு வந்து அவள பார்க்க போயிருந்தேன். ஸோ அவளுக்கு கால்ல வந்து அடிபட்டுருச்சு. ஸோ அதான் அவள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிருந்தேன். ஸோ அது மட்டும் இல்லாம லூசியும் நீயும் தானே படத்துக்கு போறதா இருந்தீங்க." அப்படிங்கிற மாரி ஒரு விஷயத்த சொல்லிடுறான். ஸோ இது கூட இல்லாம நம்ம சியாச்சுக்கு வந்து லின்னுன்னு பேர கேட்டோனே ரொம்ப கஷ்டமா போயிருது. "அப்போ உனக்கு லின்ன விட என்ன விட உனக்கு லின்னு தானே முக்கியம்" அப்படின்னு சொன்னதுக்கு, "அப்படி நான் சொல்ல வரல" அப்படின்னு செங்லாங் சொல்ல வருவான். "எனக்கு தெரியும் செங்லாங் உனக்கு என்ன பிடிக்காது" அப்படின்னு சொல்லிட்டு திரும்புவாளா, பின்னாடி ஒரு சுடு தண்ணி வச்சுட்டு ஒரு பையன் இருப்பான். ஸோ அது மேல போய் மோதிருவானா, அந்த சுடு தண்ணி அப்படியே கொட்டும்போது செங்லாங், லூசி 2 பேரும் வந்து தாங்கி பிடிக்க வருவாங்க. அந்த சுடுதண்ணி அப்படியே செங்லாங் மேல ஃபுல்லா கொட்டிடுமா, அவனுக்கு வலிக்க ஆரம்பிச்சுருது. ஸோ சியாஜ் வந்து, "சாரி செங்லாங், சாரி செங்லாங், நான் தான் தெரியாம பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிடு" அப்படின்னு சொல்லும்போது, இந்த விஷயத்த பார்க்குற தூரத்துல இருந்து நம்ம லூசிக்கு ரொம்பவே கஷ்டமா போயிடுது. ஆக்சுவலி நான் இந்த சீன பார்க்கும்போது எனக்கே ஒரு மாரி கஷ்டமா தான் இருந்துச்சு. ஏன்னா லூசி பாயிண்ட் ஆஃப்ல யோசிச்சு பாருங்களேன். தனக்கு ரொம்ப புடிச்ச பொண்ணு தன்னோட ஃப்ரெண்டையே உயிருக்கு உயிரா காதலிக்கும்போது, இவனோட மனநிலை எந்த அளவுக்கு இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். எனக்கே ஒரு மாரி தான் இருந்துச்சு. ஸோ அப்படியே கட் பண்ணா சியாஜ் வந்து செங்லாங்க ஃபோட்டோ பார்த்து ஒரு மாரி ஃபீல் பண்றா. ஸோ இந்த பக்கம் நம்ம லெட்டு வந்து ஜூன் ஒரு வேள நம்மள ஏமாத்துறானோ அப்படிங்கிற மாரி கன்ஃப்யூஸ் ஆகுது. கட் பண்ணா அப்படியே அடுத்த நாள் காட்டுறாங்க. ஸோ பாஸ்கெட் பால் லூசி செங்லாங் எல்லாரும் விளையாண்டுட்டு இருக்கும்போது, லூசி எல்லாம் கோவத்தின் உச்சக்கட்டத்துக்கே போயிட்டான். ஸோ 2, 3 டைம்லாம் செங்லாங்க தள்ளி விட்டுருவானா. ஸோ ஜூன் தான் வந்து, "அவன் எதுக்குடா இவ்ளோ கோவமா விளையாடுற?" அப்படின்றதுக்கு, "இங்க பாரு இது கேம். அப்படிதான் நான் விளையாடுவேன்" அப்படின்னு சொல்லிட்டு லூசி ஒரு மாரி கோவமா போயிருவானா. ஆக்சுவலி 2 பேத்துக்கு நடுவுல என்ன ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்தாலும், நடுவுல ஒரு பொண்ணு இருக்கா அப்படின்னு சொல்லும்போது, அந்த ஃப்ரெண்ட்ஷிப்ல விரிசல் விழுந்துரும். ஸோ அப்படியே கட் பண்ணா ரூம்ல காட்டுறாங்க. நம்ம லூசி ஒரு மாரி சோகமா இருக்க, அந்த இடத்துக்கு வந்து ஜூன், "அவன் எதுக்குடா நீ இவ்ளோ கோவப்படுற?" அப்படின்றதுக்கு, "நான் ஒண்ணும் கோவப்படல. அது கேம் தான் நான் விளையாண்டேன்" அப்படின்றதுக்கு, "டேய் இங்க பாரு நீ கோவப்படுறன்னு உன் மூஞ்சிலயே தெரியுது. இங்க பாரு என்னதான் இருந்தாலும் அவனோட ஃப்ரெண்டுடா. அவன்கிட்டலாம் இப்படி கோவத்த காட்டுறது வேஸ்ட்டு. ஸோ எதுனாலும் சரி அவன் உன்னோட ஃப்ரெண்டு தானே. நீ பேசி சமாளிச்சுக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்ட்டா அந்த இடத்துக்கு செங்லாங் வந்துடுறான். "சரி, சரி நீ அவன்கிட்ட எதுவும் சொல்லிறாத" அப்படின்னு சொல்லிட்டு ஜூன் அங்கருந்து போயிருவானா. ஸோ செங்லாங் வந்து உட்காந்துட்டு ஆப்பிள் வாங்கிட்டு வந்திருப்பா. "இந்தா" அப்படின்னு சொல்லி குடுத்துட்டு, "உனக்கு என் மேல என்ன கோவம் தெரியல. நீயும் சரி, சியாச்சும் சரி 2 பேருமே என் மேல என்ன கோவத்துல இருக்கிறீங்க. நான் படத்துக்கு வரல அதெல்லாம் ஒரு தப்பா?" அப்படின்னு சொல்றதுக்கு இவன் அமைதியாவே இருப்பானா. "சரிடா நான் சாரி நான் தெரியாம பண்ணிட்டேன். நான் வரணும்னு தான் நெனச்சேன். ஆனா லென்னுக்கு அடிபட்டுருச்சு. அதனால தான் என்னால வர முடியல. ஸோ அதுக்காக நீங்க 2 பேரும் எதுக்கு என் மேல இப்படி கோவப்படுறீங்க?" அப்படின்னு சொன்னோனே, நம்ம லூசு வந்து, "என்னது வர முடியலன்னு ஃபீல் பண்றியா? நானும் சியாஜும் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு தெரியுமா? அந்த டிக்கெட்டோட ரேட் உனக்கு எவ்வளோன்னு தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, செங்லாங் வந்துட்டு, "டேய் டிக்கெட்டோட ரேட்டுக்காடா என் மேல கோவப்படுறீங்க? அவ என்னமோ அழுகுறா, நீ என்னமோ என் மேல கோவப்பட்டுட்டு இருக்க. எனக்கு ஒண்ணுமே புரியல" அப்படிங்கிற மாரி செங்லாங் சொல்லிட்டு இருக்க. லூசி ஒரு செகண்ட் சைலண்ட் ஆயிட்டு அப்புறம் செங்லாங் கிட்ட, "அப்புறம் வேற எதுக்கு உன்கிட்ட கோவப்படுறது? இங்க பாரு அந்த டிக்கெட் எவ்வளோ ரேட் தெரியுமா? 3 பேத்துக்கு தான் வாங்குச்சு. ஆனா நீ வரவே இல்ல. அதனால தான் அவ ஃபீல் பண்ணா. எனக்கும் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதனால தான் நானும் உன் மேல கோவமா இருக்கேன்" அப்படிங்கிற மாரி இவ சொல்லியிருந்திருப்பா. ஸோ இங்க இருக்க செங்லாங்க்கு, "சரி, சரி நான் இனிமேல் இந்த மாரி பண்ண மாட்டேன்" அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்திருப்பான். "சரி இனிமேல் இந்த மாரி பண்ணாத" அப்படிங்கிற மாரி இவனும் சொல்லியிருந்திருப்பான். ஸோ அப்படியே கட் பண்ணா ஹாஸ்பிட்டலுக்கு சியாஜு, லூசி 2 பேர் தான் போயிருப்பாங்க. ஸோ இப்பயுமே அவ சோகமா தான் இருந்திருப்பாளா. ஸோ ஒரு நாள் காலேஜ்ல லஞ்ச் சாப்பிட்டு இருக்கும்போது கரெக்ட்டா இவ வாங்கிட்டு போய் உட்காரும்போது செங்லாங்க சியாஜுவ பாத்துர்றான். ஸோ இவனுமே போய் பக்கத்தால உட்காந்துட்டு, "சியாஜு நீ இன்னுமே என் மேல கோவமா தான் இருக்கியா? நான் தெரியாம பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சுரு" அப்படிங்கிற மாரி இவன், "என்ன மன்னிச்சுரு" அப்படின்னு திருப்பி திருப்பி கேட்டிருப்பானா. ஸோ இத கேட்டு சியாஜ் வந்து, "இல்ல, இல்ல செங்லாங் அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல" அப்படிங்கிற மாரி இவன் சொல்லியிருந்திருப்பான். சரி நீ என் மேல கோவப்படலைல அப்படின்னு சொல்லி திருப்பியுமே அவன் கேட்பான். "இல்ல, இல்ல நான் உன் மேல கோவப்படவே இல்ல" அப்படின்னு சொல்லியிருந்த பிறகு செங்லாங் வந்துட்டு, "எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுவேன். லின்னுக்கு உடம்பு இன்னுமே சரியில்லையாம்மா. நீ கொஞ்சம் அவள பார்த்துக்க முடியுமா? கேர் பண்ணிக்க முடியுமா?" அப்படின்னு சொன்னோனே, நம்ம சியாஜுக்குன்னு ஒரு மாரி ரொம்பவே கஷ்டமா போயிரும். ஆனா ஒண்ணு பாருங்களேன், "செங்லாங்க நீ லவ் பண்ணாம கூட இருடா. ஆனா லின்ன பார்த்துக்கோன்னு சொல்லி கஷ்டப்படுத்தாதடா. அவள பாவம்டா." அவ ஒரு மாரி மூஞ்சியே இருக்காது. அவளுக்கு ஒரு மாரி சோகமாயிடும். "சரி நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்ட்டா அந்த இடத்துக்கு நம்ம
நம்ம லூசி வந்துருவான். ஸோ லூசி வந்தோனே நம்ம சியாஜோ கிட்ட வந்துன்னு, "சியாஜோ எந்திரிச்சு இந்த பக்கம் உட்காரு" அப்படின்னு சொன்னோனே, அவளு "என்னடா சொல்ல வர?" அப்படின்றதுக்கு, "எந்திரிச்சு நீ இந்த பக்கம் பக்கம் வந்து உட்காரு. நான் கொஞ்சம் செங்லாங் கிட்ட பேசணும்" அப்படிங்கிற மாரி சொல்லுவானா, இவன் என்ன பேச போறானோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் இடம் மாறி உட்கார்றாங்க. ஸோ இவன் வந்து ஏதோ பெருசா பேசுவான்னு நான் எதிர்பார்த்தேன். பட் ஆனா வந்து உட்காந்துட்டு, "செங்லாங் உன் கையில இருக்கிற புண்ணு பரவாயில்லையா?" அப்படிங்கிற மாரி கேட்க ஆரம்பிச்சாராம். இப்ப பரவாயில்லடா" அப்படிங்கிற மாரி அவனும் சொல்லியிருந்திருப்பான். ஸோ சியாஜுக்கு தான் பக்கு பக்குன்னு இருந்திருக்கும். இவன் என்னத்த கேட்க போறானோ அப்படிங்கிற மாரி. ஸோ அப்படியே கட் பண்ணி அவங்க 3 பேரும் வந்துட்டு இருக்க, நம்ம சியாஜ் வந்து "நான் கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்கருந்து போயிருவா. இப்படி போன பிறகு லூசி, செங்லாங் 2 பேரும் பேசிட்டே வருவாங்களா, "சரி நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும். உனக்கும் லின்னுக்குள்ள என்ன நடக்குது?" அப்படிங்கிற மாரி லூசி கேட்க, செங்லாங் வந்துட்டு, "அதெல்லாம் ஒண்ணும் பெருசா இல்லடா, எப்பயும் போல தான்" அப்படின்னதுக்கு, லூசி வந்துட்டு, "எப்பயும் போல தானா? எனக்கு தெரிஞ்ச ஒண்ணும் அப்படி ஒண்ணும் தெரியலையே. நீ பேசுற டைப் எல்லாம் பார்த்தா உனக்கு என்னமோ அவள புடிச்சிருக்க மாரி தோணுது" அப்படின்னு லூசி ஒரு மாரி பேசிட்டே இருக்க, நம்ம செங்லாங் வந்துட்டு, "ஆமா, பட் ஆனா என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியலடா" அப்படிங்கிற மாரி இவனுமே சொல்லியிருந்திருப்பானா, "இங்க பாரு நீ இருக்கிறதோ கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட். உங்க கிளாஸ்ல பசங்களுக்கு பஞ்சமே கிடையாது. நெறைய பேர் இருக்கானுங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீ சீக்கிரமா ப்ராசஸ் பண்ணு. அப்பதான் உனக்கு அவ கிடைப்பா" அப்படிங்கிற மாரி லூசி நெறைய ஐடியா குடுப்பாளா. இத பார்த்துட்டு இருக்க செங்லாங் வந்துட்டு, "இரு, இரு, இரு. ஆமா நீ இந்த மாரியெல்லாம் ஐடியா குடுக்குற ஆளே கிடையாதே" அப்படின்னு சொன்னதுக்கு, "இங்க பாரு எனக்கு தெரிஞ்சத உனக்கு நான் சொன்னேன்" அப்படின்னதுக்கு, "ஆமா இரு லூசி, நீ கொஞ்சம் மாறுனவ எனக்கு ஃபீல் ஆகுது. நீ இப்படியெல்லாம் என்கிட்ட பேச மாட்டியே" அப்படின்னு சொல்லிட்டே இருக்க, "இங்க பாரு எனக்கே ஜூன் தான் சொன்னா. நீ கேட்டா கேளு, கேட்காட்டி போ" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, "இங்க பாரு அவன் நைட் எதோ என்கிட்ட சொல்றான்டா. நீ வேணா வரனா வா" அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிருவான். ஸோ அப்படியே கட் பண்ண இந்த அடுத்த நாள் காட்டுறாங்க. நம்ம ஜூன் இருக்கான்ல, ஜூன பார்க்கறதுக்கு லெட்டோ வந்திருப்பா. ஸோ லெட்டோ வந்தோனே அந்த டிக்கெட் எடுத்துட்டு வந்திருப்பா. ஸோ இந்த மாரி "இது என்ன ஜூன்?" அப்படின்னு சொல்லி கேட்க, ஜூன் வந்துட்டு, "லெட்டோ நீ என் மேல கோவப்படக்கூடாது" அப்படின்னு சொன்னோனே, "சரி நான் கோவப்பட மாட்டேன் சொல்லு" அப்படிங்கிற மாரி லெட்டோ சொல்லுவா. ஆக்சுவலி அன்னைக்கு ஒரு நாள் வந்து சும்மி இருக்கால்ல, அவ தான் வந்து என்ன கூப்பிட்டா. இந்த மாரி "நீ என்ன லவ் பண்ணலாம் பரவாயில்ல, என் கூட படத்துக்கு மட்டும் வா" அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா. எனக்கும் வேற ஆப்ஷனே தெரியல. அதனால தான் நான் போனேன் அப்படிங்கிற மாரி ஒரு மாரி அப்புறாணியா சொல்லுவானா. ஸோ லெட்டர் வந்துட்டு, "நீ போ நான் வேணான்னு சொல்லல. ஆனா நீ என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல. எதுக்கு என்கிட்ட இருந்து மறைச்ச?" அப்படின்றதுக்கு, "இல்ல உன்கிட்ட மறைக்கிறதுக்கு நான் ஒண்ணும் விரும்பல. ஆனா உன்கிட்ட சொன்னா நீ திட்டுவ, கோவப்படுவேன்னு தான் நான் சொல்லல" அப்படின்னு இவனும் எவ்வளவோ சமாளிச்சு பார்க்குறான். ஆனா லெட்டும் சமாதான மாரி தெரியல. "அப்போ நீ என்கிட்ட மறைச்சுட்டு இதெல்லாம் பண்ணா எனக்கு தெரியாதுன்னு நீ நினைக்கிறியா? என்னைக்காவது ஒரு நாள் தெரியும் தானே" அப்படின்னு சொன்னதுக்கு, தெரியும் எனக்கும் ஒரு மாரி தான் இருந்துச்சு. ஆனா நீ ஃபீல் பண்ணுவ, நீ கஷ்டப்படுவ, நீ திட்டுவேன்னு சொல்லி தான் நான் சொல்லல" அப்படின்னு ஜூன் எவ்வளவோ முட்டு குடுக்குறான். ஸோ ஒரு வழியா நம்மளோட லெட்டரும் ஓகே. "இங்க பாரு இந்த மாரி பண்ணாத. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு" அப்படிங்கிற மாரி அவனும் சொல்லியிருந்திருப்பான். "சரி, சரி, சரி. இதான் லாஸ்ட் டைம். இனிமேல் இந்த மாரிலாம் பண்ணவே மாட்டேன். நான் தெரியாம பண்ணிட்டேன். நான் என்ன மன்னிச்சிரு டார்லிங்" அப்படின்னு சொல்லிட்டு, "நான் இனிமேல் இந்த மாரி பண்ணவே மாட்டேன். நம்ம 2 பேரும் நம்ம சேர்ந்து படத்துக்கு போலாம்" அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. சரின்னு சொல்லிட்டு லெட்டரும், ஜூனும் 2 பேருமே படத்துக்கு போறாங்க. ஸோ அங்க போய் பார்த்தா அந்த படத்துக்கு பயங்கர கூட்டம். ஸோ ஜூன் வந்துட்டு, "நான் போய் டிக்கெட் வாங்கிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அடிச்சு புடிச்சு போய் பார்க்குறான். ஆனா டிக்கெட் க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ டிக்கெட்டே இருக்காதா இவனுக்கு ஒரு மாரி ரொம்பவே கஷ்டமா போயிரும். சரி லெட்டோவ கூட்டு போ முடியலன்னு ரொம்ப கோவத்துல உட்காந்துருக்கேன். "சரி விடுறா இன்னைக்கு இல்லன்னா இன்னொரு நாள் போய்க்கலாம்" அப்படின்னதுக்கு, "என்னது விடுறதா? நான் உன்ன கூட்டு போலான்னு எவ்வளோ ஆசையா இருந்தேன் தெரியுமா?" அப்படின்னு ஜூன் சொல்லிட்டே இருக்க. "சரி விடு இந்தா தண்ணி குடி" அப்படின்னதுக்கு, "அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் வேணாம்" அப்படின்ட்டு இருக்கும்போது, கரெக்ட்டா அந்த இடத்துக்கு சுமி வருவாளா. ஸோ சுமி இந்த மாரி டிக்கெட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது, இத லெட்டோவும் ஜூனு கேட்டுருவான். இவன் குடுகுடுன்னு ஓடி போய், "சுமி சுமி டிக்கெட் இருக்கா? தயவு செஞ்சு எனக்கு 2டே 2 டிக்கெட் மட்டும் வாங்கி குடு சுமி" அப்படின்னு சொல்லி இவன் ஒரு மாரி கெஞ்ச ஆரம்பிச்சாரானா, சுமியும் சரி வாங்கி குடுக்குறேன் அப்படின்னு சொல்லிருந்துருவா. ஸோ சூப்பர் அப்படின்னு இவன் சொல்லிட்டே இருக்கும்போது, இத பார்க்குற லெட்டோக்கு டென்ஷன் ஆக ஆரம்பிச்சிருது. இவ ஒரு வேள கோவப்பட்டு அங்கருந்து வெளில வருவாளா. ஸோ பின்னாடி ஜூன் ஓடியாந்து, "ஆமா எதுக்கு என்னாச்சு? ஏன் கோவப்படுற? உனக்கும் எனக்காக தானே நான் சுமி கிட்ட டிக்கெட் கேட்டுட்டு இருந்தேன்" அப்படின்னு சொல்லிருக்கேன். ஆக்சுவலி லெட்டோக்கு சுமிய கண்டாலே பிடிக்காது. அவகிட்டயே போய் கெஞ்சுறானா, "சரி, சரி நீ என்ன பார்த்து முறைக்காத" அப்படின்றதுக்கு, "இங்க பாரு நான் ஒண்ணும் இன்னைக்கே போகணும்னு சொல்லல. நாளைக்கு கூட போய்க்கலாம்னு தான் சொன்னேன். நான் போய் அவள்ட்ட ஒண்ணும் கெஞ்ச சொல்லலையே" அப்படின்னு நம்ம லெட்டோ ஒரு மாரி கோவப்பட்டுட்டு இருக்கா. "சரி என் மேல கோவப்படாத. நான் வேணா அந்த டிக்கெட் திருப்பி குடுத்துட்டு வந்துடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஜூன் ஒரு மாரி கோவமா போவானா, "சரி, சரி ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நம்ம 2 பேரும் போயிட்டு வரலாம். அதான் நீ வாங்கிட்டியா" அப்படின்னு நம்ம லெட்டோவே சொல்ல ஆரம்பிச்சுறா. "என் டார்லிங்" அப்படின்னு சொல்லிட்டு இவனும் வந்து அவள ஒரு உம்மா குடுத்துட்டு அவன் அங்கருந்து போயிருவான். கட் பண்ண அப்படியே கம்ப்யூட்டர் சென்டர்ல காட்டுறாங்க. ஸோ எல்லாம் படிக்கணும்னு பார்த்தா, இல்ல, இல்ல எல்லாம் உட்காந்து மும்மரமா கேம் விளையாண்டுட்டு இருக்குதுங்க. ஸோ நம்ம செங்லாங்கு சும்மாவே நம்ம கேம்லாம் பயங்கரமா விளையாடுவோம்ல. ஸோ இந்த மாரி பயங்கரமா விளையாண்டுட்டு இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பாராட்ட ஆரம்பிச்சுறாங்க. "டேய் மச்சான் நீ கேம் எல்லாம் வேற லெவலா விளையாண்டுருக்க" அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க எல்லாருமே படிக்கிறத விட்டுட்டு இவன் வந்து விளையாடுறத பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. செங்லாங்க்குலாம் ஒரு மாரி ரொம்பவே ஹேப்பியா இருக்குமா. இவன் திருப்பி லின்ன பார்த்தோனே, லின்னுமே "செங்லாங் நீ கேம் ரொம்பவே நல்லா விளையாடுறடா, சூப்பர்" அப்படிங்கிற மாரி அவளுமே சொல்லியிருந்திருப்பா. இத கேட்டோனே செங்லாங்க்குலாம் ஒரு மாரி ரொம்ப குஷியா இருக்கும். தனக்கு புடிச்ச பொண்ணு தன்ன அப்ரிஷியேட் பண்ணாலே அது ஒரு தனி சுகம் தான் சொல்லலாம். "அக்கா நீ யார் பக்கம்?" அப்படின்னு தானே கேட்குறீங்க. நான் லூசி பக்கம் தான். இருந்தாலும் எனக்கு செங்லாங்கையும் பிடிக்கும். வேற ஒண்ணும் பண்ண முடியாது. ஸோ இப்படி ஒரு வழியா இவங்க 2 பேத்தோட ஃப்ரெண்ட்ஷிப் லெவல் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாயிட்டே போகுது. ஸோ லின்னு வந்து நம்ம யுவான மறந்து கொஞ்சம் கொஞ்சம் இவன் கூட ஒரு கனெக்ட் ஆயிட்டு வரான். ஸோ அப்படியே கட் பண்ணா லூசிய காட்டுறாங்க. கிளாஸ் முடிச்சு போலான்னு போகும்போது கரெக்ட்டா கிளாஸ் சார் கூப்பிடுறாங்க. "சொல்லுங்க சார்ன்னு" சொல்லிட்டு இவனும் போய் நிக்க, "இந்த மாரி நான் கேள்விப்பட்டேன் உனக்கு பிளட் ஃபோபியா இருக்காமா. இங்க பாரு லூசி ஒழுங்கா நேரத்துக்கு நேரத்துல சாப்பிடு. நல்லா ஸ்ட்ரென்த்தா இருடா. இங்க பாரு இது ஒண்ணும் பெரிய பிரச்சனை இல்ல. கண்டிப்பா கியூர் ஆயிரும்" அப்படின்னு சொல்லிட்டு சாருமே அவரோட சைடுல ஒரு மாரி ஆறுதல் சொல்றாரு. லூசி வந்து ரோட்ல போய்க்கிட்டே இருக்கும்போது கரெக்ட்டா அந்த சியாஜு குரங்கு மாரி வந்து தொத்திட்டு, "டேய் லூசி என்னடா பண்ற? எங்க போயிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, இவனுமே முடியெல்லாம் புடிச்சு இழுத்துட்டு, "நானா ஹாஸ்டல் போயிட்டு இருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேசிட்டே போறாங்க. "சரி, சரி நானும் வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிட்டு ஜாலியா தான் போயிட்டு இருக்காங்க. இப்படி போம்போது கரெக்ட்டா கிரவுண்ட கிராஸ் பண்ணும்போது, அங்க செங்லாங்கும்
செங்லாங்கும் லென்னும் 2 பேர் பேசிட்டு இருக்காங்க. அத வந்து சியாஜு பாத்துறா. ஸோ இவ்ளோ நேரம் ஹாப்பியா வந்தவ சடனா இன்ட்ரோல என்னாச்சு ஏன் அப்படின்னு சொல்லி கேட்க, இவ அங்க பாக்குறத நம்ம லூசி நோட் பண்றா. ஸோ செங்லாங்கும் லென்னும் பேசிட்டு இருக்கிறத இவ நோட் பண்றாளா, இங்க பாரு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு லூசி வந்து சியாஜு கைய பிடிச்சு தரத்தரன்னு இழுத்துட்டு போயிடுறா. ஆனா இவளுக்கு என்னன்னாச்சு அவங்க 2 பேரும் ஒண்ணா இருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு ஒரு மாதிரி ரொம்பவே கஷ்டமா இருக்கும். ஸோ செங்கலாங்க லென்னு கிட்ட இந்த மாதிரி நீ வந்து ரன்னிங் ரேஸ் ஓடுறீல, ஸோ நான் ஃபுல்லா உனக்கு நான் சப்போர்ட்டா இருப்பேன், நீ நல்லா ஓடு சில்லின் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு மாதிரி அப்ரிஷியேட் பண்ணியிருந்திருப்பா. ஸோ இந்த விஷயத்த நம்ம சியாஜு நினைச்சு ஒரு மாதிரி நைட்ல ஃபீல் பண்ணியிருந்திருப்பா. ஸோ இவளுமே அந்த ரன்னிங் ரேஸ்ல இருக்கா, சரி போலாம் அப்படின்னு சொல்லி டிக் பண்ணிட்டு மேல மொட்டை மாடி போனா அங்க ஆல்ரெடி லெட்டோ இருப்பாளா. ஸோ இவங்க 2 பேர் பேசிட்டு இருக்காங்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க 2 பேருமே ஆளுக்கு ஒவ்வொரு மாதிரி சோகமா தான் இருப்பாங்க. சியாஜு வந்துட்டு லெட்டோ கிட்ட ஆமா உனக்கு என்னாச்சு நீ ஒரு மாதிரி சோகமா இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே லெட்டோ வந்துட்டு இந்த மாதிரி ஜூனுக்கு சுமியும் ரொம்ப பிடிச்சிருக்கு போல அப்படின்றதுக்கு என்ன சொல்ற அப்படின்னு சொல்லி நம்ம சியாஜு கேட்க ஆரம்பிச்சிடறா. இல்ல ஆக்சுவலி அவங்க 2 பேருமே சேர்ந்து ஒண்ணா படத்துக்கு போயிருக்காங்க அப்படின்றதுக்கு, அதே நீ இன்னும் கேட்கவே இல்லையா அவங்ககிட்ட கேட்டிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு நான் கேட்டேன். அவன் சொன்னான் இந்த மாதிரி நாங்க 2 பேரும் ஃப்ரெண்டா தான் போனோம் அப்படின்னு சொன்னோன்னே சியாஜுக்கு ஒரு மாதிரி ஐயோ அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். ஸோ இவ திரும்பி நின்னுட்டு ஆமா நீ என்னாச்சு உனக்கு என்னாச்சு சியாஜு நீ ஒரு மாதிரி சோகமா இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, இல்ல இன்னைக்கு நான் வந்துட்டு இருக்கும்போது கிரவுண்ட்ல வச்சு செங்கலாங்க பார்த்தேன். ஸோ அவன் லின்னுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருப்பேன், நான் உனக்கு வந்து ஸ்போர்ட்ஸ்ல ஹெல்ப்பா இருப்பேன்னு சொல்லி சொன்னா அப்படின்னு நம்ம லெட்டோவை டைட்டா ஹக் பண்ணிக்கிற சியாஜுவை. சரி விடு நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத நான் தான் இருக்கேன்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிருப்பா. நானும் இந்த மாதிரி ரன்னிங் ரேஸ்ல இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சியாச்சு அதை சொல்லியிருந்திருப்பா. நீ ஒன்றும் போக வேண்டாம் அங்கதான் இவங்கெல்லாம் லென் நல்லா இருக்கான்ல நீ போக வேண்டாம் அப்படின்றதுக்கு, இல்ல இல்ல நான் லின்னுக்கு சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி நான் கண்டிப்பா வருவேன்னு, ஸோ கண்டிப்பா நான் போகணும் அப்படிங்கிற மாதிரி இவ அதாவது லின்னு கிட்டே சொல்லியிருந்திருப்பா நான் ரன்னிங்ல வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன்னு, நீ கண்டிப்பா போகணுமா அப்படின்னு லெட்டர் கேட்க நான் கண்டிப்பா போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருப்பா. ஸோ லெட்டர் வந்துட்டு நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத உனக்கு சப்போர்ட்டா நான் இருக்கேன், ஸோ நான் வந்து உனக்காக என்கரேஜ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருப்பா. இதை கேட்ட பிறகு சியாஜுக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாவே இருந்திருக்கும், தனக்காகவும் ஒரு 4 பேர் இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சிரிப்பாளா. கட் பண்ணா அப்படி அடுத்த நாள் காட்டுறாங்க. ஸோ சியாஜுக்கெல்லாம் ரொம்பவே கஷ்டமா இருக்கும் அங்க போறக்கே. ஸோ லூசி ரூம்ல காட்டுவாங்க. லூசி வரும்போது ஜூன் வந்துட்டு இந்த மாதிரி நீ வரலையா அங்க ரன்னிங் ரேஸ் நடக்குதுல்ல அப்படின்றதுக்கு நான் வரல அப்படிங்கிற மாதிரி நம்ம லூசி இருந்திருப்பானா, டே வாடா செங்கலாங்க லெட்டும் நாங்க எல்லாருமே போறோம் நீயும் வா அப்படின்றதுக்கு, நான் வரல நீ போலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் போய் சேர்ல உட்காந்துக்குவான். ஸோ இவனும் போலான்னு போகும்போது இவன் கையில ஒரு ரெக்கார்டர் மாதிரி இருக்கும் டேப் ரெக்கார்டு, அது என்னன்னு சொல்லி பார்க்கலான்னு பார்க்கும்போது பின்னாடி ஜூன் வந்து நீ வரவே இல்லையா அப்படின்னு சொல்லி திருப்பி கேட்பானா, நான் வரலடா நீ போ அப்படின்னு சொல்லிட்டு லூஸ் சொல்லியிருந்திருப்பான். ஸோ அந்த டேப் ரெக்கார்டை போட்டோ எடுத்து காதில் வச்சு கேட்கறான். ஆக்சுவலா அதுல என்னன்னா நம்ம லூசியாவது இருக்கால அவ தான் ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துருப்பா. ஸோ இந்த மாதிரி லூசி நீ தான் பெஸ்ட், நீ ரொம்ப நல்ல டாக்டர் ஆயிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எப்பயுமே ஹாப்பியா இரு ரொம்ப சந்தோஷமா இரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துருப்பா. அதை கேட்டு சிரிச்சுட்டு இருக்கும்போது கரெக்டா ஜூன் வந்து இங்க பாத்தியா சியாஜு அதுல இருக்கா போல நீ வரையா வரலையா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே சரி சரி நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பி போயிருப்பான். அப்படியே கட் பண்ணா கிரவுண்ட்ல தான் காட்டுறாங்க. ஸோ நம்ம செங்கலாங்க லின்னு கூட பேசிட்டு இருக்கிறது சியாஜு ஒரு மாதிரி ரொம்பவே சோகமா தான் பார்த்துட்டு இருப்பா. ஸோ அந்த இடத்துக்கு நம்ம லூசி வந்து என்ன பாக்குற வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிய பிடிச்சி தரத்தரன்னு எடுத்துட்டு போயிடுவா. இங்க பாரு சியாஜு நம்ம கேம்ல ஜெயிக்கிறோம் தோக்குறோம் அதெல்லாம் 2வது விஷயம், ஒண்ணு உன்னோட எஃபெக்ட ஃபுல்லா போடு அவனால கண்டிப்பா ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் தான் ஒரு மாதிரி மோட்டிவேஷன் பண்ணி அனுப்பி வச்சிருந்திருப்பான். ஸோ இந்த பக்கம் லெட்டு வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜூன் தரத்தரன்னு எடுத்துட்டு போயிருப்பா. இந்த விஷயத்தை நம்ம சுமி பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணிருப்பா. ஸோ அப்படியே கட் பண்ணா கிரவுண்ட்ல காட்டாங்க. ஸோ எல்லாருமே போய் ட்ராக்ல நிற்கும் போது ஸோ சுமிக்கு அப்போட்டா செங்லாங் இருந்திருப்பான். ஸோ எல்லாருமே ஸ்டார்ட் பண்ணும்போது கேம் வந்து அந்த துப்பாக்கி வெடிச்சு ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ எல்லாருமே ஓடிக்கிட்டு இருக்கும்போது நம்ம சியாஜுக்குன்னா ஒரு மாதிரி ரொம்பவே கஷ்டமா போயிருது. அதாவது அவன் வேற செங்லாங் அதுக்கு ஏத்த மாதிரியே லின் லின் அப்படியே கத்த ஆரம்பிச்சிருவான். அவளை அவளுக்கு ஒரு மாதிரி ரொம்பவே மனசு உடைஞ்சு போயிடும். நல்லா தான் ஓடிக்கிட்டு இருந்தா சடனா அப்படியே தடி குட்டி கீழே டொமால்னு விழுந்துருவா. ஸோ லூசியும் சரி செங்லாங் எல்லாருமே ஓடி வந்து பாக்குறாங்க. ஸோ லூசி தான் ஃபர்ஸ்ட் வருவான். என்னாச்சு என்னாச்சு எந்திரி எந்திரின்னு சொல்லிட்டு செங்லாங் அந்த இடத்துக்கு வந்துருவான். ஸோ இவன் டக்குன்னு என்ன பண்ணுவான், லூசி வா போலாம் ஹாஸ்பிட்டல் சொல்லி தூக்கிட்டே போயிருவானா. ஸோ செங்லாங் அவனு கூட போலாம் சொல்லி போகும்போது அடுத்து நீ தான் ரன் பண்ணணும் நீ எங்கேயும் போக கூடாது அப்படின்னு அவனை பிடிச்சிருவாங்க. செங்லாங் போக விடாம ஆயிரும். ஸோ லூசி மட்டும்தான் சியாஜு தூக்கிட்டே போகும்போது பின்னாடி லெட்டோ நானும் வரேன்னு சொல்லி போகும்போது அந்த இடத்துல ஜூன் வேண்டாம் நீ போக வேண்டாம் வா அப்படின்னு சொல்லிட்டு ஜூன் வந்து லெட்டோ நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு இழுத்துட்டு போயிடுவான். ஸோ லூசி மட்டும் தான் இப்ப சியாஜு இங்கிருந்து ஹாஸ்பிட்டல் கூட்டு போறான். அதோட இந்த எபிசோட் முடியுது. ஆக்சுவலி இனி வரப்போற எபிசோட்ல எல்லாம் நம்ம லூசி ப்ரப்போஸ் பண்ணி அது லவ் பண்ணி ஒரு பெரிய ப்ராசஸ் மக்களே. ஸோ நம்ம அடுத்த எபிசோட் நாளைக்கு பார்க்கலாம். அண்டர் தென் பை ஃப்ரம் செல்லு வாய்ஸ் ஓவர் டாடா பை.